ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வேற லெவல் படத்தை பார்க்க போறோம். நார்மலாவே நமக்கு வந்து மேத்ஸ்னா அவ்வளோவா பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப போரிங். ஆனா கணக்குலயே புலியா இருக்கிற ஜான் நேஷ்ன்ற ஒரு அமெரிக்கன் மேத்தமெட்டிஷியன், அவருடைய லைஃப் ஸ்டோரி தான் இந்த படமே. ஸோ அதனால இந்த கதையில நிறைய மேத்ஸ் தியரிலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஆனா அதை தாண்டி நம்ம லைஃப்ல நம்ம நினைச்சதை சாதிக்க என்ன பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷனையும் இந்த படம் கொடுக்கும். அதோட இந்த படத்துக்கு வந்து ஆஸ்கார் அவார்டெல்லாம் சும்மா வாரி வாரி இறைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் செமையா இருக்கும். சோ கதைக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா எ பியூட்டிஃபுல் மைண்ட்ன்ற ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் பயோபிக் மூவியை தான் பார்க்க போறோம். கதையுடைய ஆரம்பத்தில் செப்டம்பர் 1947 வருஷம் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்டோடைய ப்ரொஃபசர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்த பசங்க எல்லாருமே இப்பதான் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிருக்காங்களே, உங்களை மாதிரி மேத்தமேட்டிஷியன்ஸ் தான் இந்த உலகத்தையே மாத்திருக்காங்க. நாசிஸோடைய கோடை கிராக் பண்ணி வாரையே ஸ்டாப் பண்ணிருக்காங்க, பாம்பை உருவாக்கி இருக்காங்க. எக்கனாமிக்ஸ், மெடிசன் எல்லாத்துலயுமே உங்களை மாதிரி மேத்தமேட்டிஷியனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள யாரு அடுத்த மோர்ஸ், உங்கள யாரு அடுத்த ஐன்ஸ்டீன், யார் அடுத்த தியோரிங், அதை நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ப்ரொஃபசர் பேச இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் தான் ஜான் நேஷ். ஸ்காலர்ஷிப் மூலியமா இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காரு. ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம ரொம்ப அறிவாளியா இருந்தா தான் ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கும். ஸோ இவர் மாதிரியே மார்டின் அப்படின்ற இன்னொரு பர்சனுக்கும் ஸ்காலர்ஷிப்ல இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மார்டினும் அப்படியே திரும்பி நம்ம ஜானை பார்க்க, ஜானும் மார்டினை பார்க்கறாரு. ஆனா பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. ஸோ அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வராங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்க ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல வந்து சன்னோடைய லைட் பட்டு அப்படியே கிளார்லாம் தெரியுது. அந்த கிளாரை நம்ம ஜான் நோட் பண்ணிக்கிறாரு. பக்கத்துலயே இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஸ்லைஸையும் நோட் பண்ணி அந்த ஃபிளாரு ஸ்லைஸ் ரெண்டுத்தையுமே லைட்டா இடம் மாத்தி பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவரோட டையோட மேட்ச் பண்றாரு. பார்த்தா அது மேட்ச் ஆகுது. உடனே ஜான் அந்த பர்சன் கிட்ட, உங்க டை எவ்வளவு மோசமா இருக்குன்னு என்னால மேத்தமேட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஜான் நேஷோடைய மைண்டே. ஒரு சன்லைட் பட்டு வர கிளாரு அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற எலுமிச்சை பழத்துடைய பொசிஷன்ஸை நோட் பண்ணி பக்கத்துல நிக்கிற ஒருத்தரோட டையோட அதை மேட்ச் பண்றாரு. இது எல்லாமே அவரோட மைண்டுக்குள்ள நடக்குது. சோ இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மார்டின் வராரு. நம்ம ஜான் மேல அவருக்கு லைட்டா ஒரு கடுப்பு. சோ நேரா ஜான் கிட்ட வந்து, வெயிட்டர் எனக்கு இன்னொரு ட்ரிங்க் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, ஓ சாரி, நீங்க படிக்க வந்திருக்கியா, நான் உன்னை வெயிட்டர்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு மார்டின் எல்லாரும் முன்னாடியும் ஜானை கலாய்க்க, உடனே ஜானோ, இந்த யூனிவர்சிட்டியில உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுக்கான ரீசன் நீ கொடுத்த அந்த 2 தீசிஸ் தான். அது ரெண்டுத்தையும் நான் படிச்சு பார்த்துட்டேன். அதுல யூனிக்கா ஒண்ணுமே இல்ல, ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை தான் அப்படியே நீ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்க இருந்து போறாரு. ஜானுக்கு இந்த அளவுக்கு தான் கலாய்க்க தெரியுமே. ஃபுல்லா அவர் வந்து சம படிப்பாளி. இங்க வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இங்கே ரூம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம ஜானுக்கும் ஒரு ரூமை கொடுத்திருக்காங்க. ஜான் வந்து ஓரமா இருந்த டேபிள ஸ்ட்ரைட்டா விண்டோ கிட்ட கொண்டு போறாரு. ஏன்னா அப்பதான் விண்டோ கிளாஸ்ல அவருக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாம் எழுத முடியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு தியரியை எழுதி நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆளு. அப்ப ரூம்குள்ள ஒரு பர்சன் வராரு. இவர் தான் சார்லஸ். நம்ம ஜானுக்கு எதுவும் புரியல. இந்த ரூம்ல நான் மட்டும் தானே சொன்னாங்க, நீ வந்திருக்க, அட ரொம்ப முக்கியம், இனிமே நீயும் நானும் ரூம்மேட்ஸ், புரியுதா? என் பேரு சார்லஸ், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஆமா நீ யாரு? இவரும் என்னோட பேரு ஜான் நேஷ்னு சொல்லி ஆள் ஏதோ ஒன்னத்தை எழுதிக்கிட்டே இருக்காரு. என்னடா இவன் ரொம்ப படிப்பாளியா இருப்பான் போலன்னு பக்கத்துல குக்கி இருக்கும், அதை எடுக்கலான்னு போனா ஜான் உடனே அந்த டப்பாவை க்ளோஸ் பண்றாரு. உடனே சார்லஸ் அந்த டேபிள் மேல ஏறி உட்காந்து, ஏண்டா நம்ம 2 பேரும் ரூம்மேட்டா, ஒரு பிஸ்கெட்டையே நீ கொடுக்க மாட்டேனா, எப்படா நாளைக்கு நான் உன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறது, சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காத, வா நம்ம மொட்டை மாடிக்கு போலான்னு 2 பேரும் மொட்டை மாடிக்கு போறாங்க. சோ சார்லஸும் நம்ம ஜான் கிட்ட, உன்னை பத்தி சொல்ல அப்படின்னு கேட்க, என்னை பத்தி சொல்றதுக்கெல்லாம் பெருசா ஒன்னும் இல்ல, என் டீச்சர் சொல்லுவாங்க எனக்கு 2 மூளை இருக்கிற அளவுக்கு அறிவு இருக்கு, ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த அறிவு யூஸ் ஆகாது அப்படின்னு. யாருக்கும் என்ன பிடிக்காது, சோ எனக்கும் யாரையும் பிடிக்காது. உடனே பக்கத்துல இருக்கிற சார்லஸும், ஏன் உன்னை பிடிக்கல அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமா உட்காந்துட்டு இருந்தா யாருக்கடா பிடிக்கும், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணும், புரியுதா? உடனே ஜானும், எனக்கு புரியுது, இனிமே நான் கிளாஸுக்கு போகவே மாட்டேன். சார்லஸுக்கு சந்தோஷம், ஆஹா நம்ம சொன்னதை கேட்டுட்டு கிளாஸை கட்டடிச்சுட்டு ஆளு வெளியே ஜாலியா சுத்த போறான் போல அப்படின்னு நினைச்சா, கிளாஸுக்கு போனா மூளை மங்கி போயிடும். அதனால ரூம்லயே உட்காந்து என்னோட தியரியை டெவலப் பண்ண போறேன். இதனால எனக்கு ரொம்ப ஈஸியாவே டாக்டரேட் பட்டமும் எனக்கு தேவையான இடத்துல சீட்டும் கிடைக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. நம்ம ஜான் கூட படிக்கிறவங்கலாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அவங்க சில தீசிஸ் எல்லாம் ப்ரொஃபசர் கிட்ட கொடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த தீசிஸ்லாம் எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு, இல்ல ஒரு தியரியை உருவாக்கி இருப்பாரு, அதை இன்னும் அப்கிரேட்
மேனிபுலேட் பண்ற மாதிரியும் இல்ல அது ரொம்ப ரொம்ப சரிதான் அப்படின்ற மாதிரியும் நம்ம ரிசர்ச் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஒர்க்கா நம்ம சப்மிட் பண்ணணும். சோ அதே மாதிரியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி அந்த தீசிஸை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜான் நேஷ் இருக்காருல்ல, அவரோட மைண்டுக்குள்ள இருக்கிற ஐடியா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ண விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது, நம்ம புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி இந்த புறாக்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்னா உட்காந்து பிரெட் துண்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த புறா வந்து அடுத்தது எந்த பக்கமா மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு அல்காரிதம் ரெடி பண்ற வேலையில ஆளு இறங்குறாரு. ஆனா புறான்றது அது இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் போகலாம், ரேண்டமான ஒரு விஷயம். ஆனா இதை போய் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரா, அதனாலேயே மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜானை சைக்கோன்னு சொல்றாங்க. ஏண்டா நீ கிளாஸுக்கும் வரதுல இங்க என்னடா லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால முடிஞ்சா இந்த மார்டின் கூட போர்டு கேம் விளையாடி ஜெயிப்பாக்கலாம் அப்படின்னு சொல்ல ஜானும் போறாரு. ஜானும் மார்டினும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மார்டின் வந்து சொல்றாரு, ஆல்ரெடி எங்க வேலை எல்லாம் முடிய போகுது, எங்க தீசிஸை சப்மிட் பண்ணவே போறோம் நாங்க. உடனே ஜானும், ஆல்ரெடி நான் சொன்னல, நீ பண்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே ஒருத்தங்க பண்ண விஷயங்கள் தான், நான் புதுசா யூனிக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன். சடனா பார்த்தா அவங்க விளையாடிக்கிட்டு இருந்த கேம்ல அந்த மார்டின் இருக்காருல, அவரு வின் பண்ணிட்டாரு. ஜானுக்கு எதுவும் புரியல, நீ ஏதோ ஒரு சீட்டிங் பண்ணிருக்கா அப்படின்னு அந்த போர்டு கிடலாம் தள்ளி விட்டு ஆள் அங்க இருந்து வேகமா போயிடுறாரு. அப்புறம் ரூம்ல ஒரு சோகமா இருக்கும் பொழுது அங்க சார்லஸ் வந்து, டே என்னடா ஆச்சு சோகமா இருக்க, அந்த மார்டின் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த பேப்பரையே சப்மிட் பண்ண போறாங்க, ஆனா இன்னும் நான் ஒரு டாபிக் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு டாபிக் வேணா சொல்லட்டுமா, இந்த விண்டோல எல்லாம் அழகா டிசைன் போர்டு வச்சிருக்கல, நீ உண்மையிலேயே செம டிசைனர் ஆவடா. ஏண்டா டே அதெல்லாம் டிசைனர் கிடையாதுடா, அது எல்லாமே என்னோட தியரி சம்பந்தப்பட்ட ஈக்குவேஷன்ஸ். அட அந்த கருமத்தை ஏன்டா விண்டோ ஃபுல்லா எழுதி வச்சிருக்க நீ, இங்க பாரு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா போர் அடிக்கும், பக்கத்துல ஒரு பார் இருக்கு, அங்க போயிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. சரின்னு ஜானும் அங்க போறாரு. அங்க அந்த மார்டின் மத்த ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அவங்க நம்ம ஜான் கிட்ட, டே டே அங்க பாரு அந்த பொண்ணு உன்னையே பாக்குறா அப்படின்னு சொல்ல, உண்மையிலேயே ஒரு பொண்ணு நம்ம ஜானை பாத்துக்கிட்டு இருக்கு, இங்க பாரு நேரா போற ரொமான்டிக்கா பேசுற அந்த பொண்ணை உசார் பண்ற, ஓகேவா போ அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. ஆனா தலைவருக்கு கலாய்க்க கூட தெரியல, இந்த லட்சணத்துல இவர் எப்படி ரொமான்டிக்கா பேசுவாரு. ஆனா தைரியமா போறாரு. அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து, எங்க பாருங்க நம்ம ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிறோம், நமக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், குழந்தைங்க பிறந்தா ரொம்ப சத்தமா அழுவுங்க தானே, அந்த மாதிரி அழுதாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால குழந்தை வேணாம், குழந்தை இல்லைனா எதுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணலனா ஏன் லவ் பண்ணணும், லவ் பண்ணலனா எதுக்கு நம்ம உட்காந்து பேசணும், சரி நான் வரேன் அப்படின்னு இவர் சொல்ல, அந்த பொண்ணு கடுப்பாகி கண்ணத்திலேயே பொழிச்சுன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சார்லஸும் வராரு. ஒன்னா மாதிரி ஒரு தற்கொலையை நான் பார்த்ததே இல்லடான்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. சோ இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் ஜான் ப்ரொஃபஸரை மீட் பண்றாரு. ப்ரொஃபஸரும், உன் கூட படிக்கிறவங்களாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பேப்பரை ரெடி பண்ணி அது பப்ளிஷ் ஆயிடுச்சு, ஆனா நீ எதுவுமே சப்மிட் பண்ணாம இருக்க. ஏன்னா சார் நான் என்னோட ஒரிஜினல் ஐடியாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அவதான் ப்ரொஃபஸரும், உனக்கு ஒரு விஷயம் புரியல ஜான், அங்க பாருன்னு ஒரு வயசானவரை காட்டுறாரு. அந்த வயசானவருக்கு பக்கத்துல நிறைய ப்ரொஃபஸர் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு பெண்ணை எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பெரியவர் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு, அதனால ஒரு மரியாதைக்காக அவங்களுடைய பெண்ணை எடுத்து வைக்கிறாங்க. சோ ஜான் நீ ஃபோக்கஸ்டாவே இல்ல, டைமும் சீக்கிரமாவே முடிய போகுது, எல்லாருமே பெரிய பெரிய இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்துருவாங்க, பெரிய ப்ரொஃபஸர்ஸா இருக்க போறாங்க, ஆனா உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்க போறது கிடையாது, ஏன்னா நீ ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அங்க இருந்து போறாரு. சோ ஜானும் ரூமுக்கு போயிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே கண்ணாடியில ஒரு மண்டையை போட்டு முட்டிக்கிட்டு ரத்தம்லாம் வருது. உடனே சார்லஸ் அங்க இடத்துக்கு வந்து, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான் நான் வேஸ்ட், நான் ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஆளு ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. சார்லஸும் நம்ம ஜானை சமாதானப்படுத்தி, இங்க பாரு உன் டென்ஷனை குறைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு அந்த டேபிள் இருக்குல்ல அதை அப்படியே விண்டோவுக்கு வெளியே தள்ளி விட்டுறாரு. கீழே விழுந்து உடஞ்சி போகுது. ஏண்டா ஜானு, ஐன்ஸ்டைன் ஒருத்தர் புவியீர்ப்பு விசையை பத்தி சொன்னார்ல, அது இதுதானோ, பரவாயில்லையே அது உண்மைதான் போல. ஜானு, அது ஐன்ஸ்டைன் கிடையாதுடா, ஐசக் நியூட்டன்னு சொல்லி ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. அப்புறம் ஜான் வந்து ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பாருக்கு வந்து கூட அவர் அந்த தியரிஸை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துக்கு மார்டின் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க அந்த பாருக்குள்ள ஒரு அழகான பொண்ணு வரத்த பாக்குறாங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, கூடவே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த அழகான பொண்ணு 4 ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இங்க நம்ம ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருக்குமே அந்த அழகான பொண்ணு மேலதான் கண்ணு. அந்த மார்டின் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் சொல்றாரு ஒரு விஷயத்த, ஆடம் ஸ்மித்னு ஒருத்தர், அவரு தான் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் உடைய தந்தையே. அந்த அழகான பொண்ணை உசார் பண்றதுக்கு அவரோட தியரி ஒண்ணுத்த ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜானும், வேணாம் வேணாம் அந்த தியரி தப்பா இருக்கு, அந்த தியரியை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்க எல்லாருக்கும் கஷ்டம் மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆடம் ஸ்மித்தோட தியரியை விட என்னோட தியரி பெட்டரா இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆடம் ஸ்மித் இருக்காருல, அவரோட தியரியை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இதுதான் அந்த 5 பொண்ணுங்கன்னு வச்சுப்போம். அதுல மிடிலா இருக்கிறது தான் அந்த அழகான பொண்ணு. இந்த பக்கம் 4 பேர் இருக்காங்க, நம்ம ஜானோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேருக்குமே அந்த அழகான பொண்ணு தான் வேணும். ஆடம் ஸ்மித்தோட தியரி படி இந்த 4 பேருமே ஃபர்ஸ்ட் அந்த அழகான பொண்ணு கிட்ட போகணும். அந்த பொண்ணு இந்த 4 பேர்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணும். மீதி 3 பேரு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட போயிடுவாங்க. எது என்னவோ இப்ப இந்த 4 பேருக்குமே பொண்ணு கிடைச்சிருச்சு. என்ன ஒருத்தர் மட்டும் லக்கியா அந்த அழகான பொண்ணை உசார் பண்ணிட்டாரு. இதுதான்
இதுதான் அவரோட தியரி. ஆனா ஜான் வந்து இந்த தியரி ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குன்னு அவரு ஒரு தியரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ ஆடம் ஸ்மித்தோடைய தியரி படியே 4 பேருமே அந்த அழகான பொண்ணு கிட்ட போனா அந்த பொண்ணு ஒருத்தரை மட்டும் தான் செலக்ட் பண்ணும், மீதி 3 பேரு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. இதனால மன கஷ்டம் மட்டும் தான் வரும். ஒருத்தர் நல்லா ஜாலியா சந்தோஷமா இருப்பாரு, மீதி 3 பேருமே அந்த அழகான பொண்ணு கிடைக்கலையே, இந்த பொண்ணு கூட நம்ம இருக்குமே அப்படின்ற ஒரு கஷ்டம் மட்டும் தான் இருக்கும். சோ இது சரியான முடிவா இருக்க வாய்ப்பே இல்ல. அதோட ஆடம் ஸ்மித் தியரியில இன்னொரு விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 4 பேருமே அந்த அழகான பொண்ணு கிட்ட போவாங்க, அந்த பொண்ணு ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணாம எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த அழகான பொண்ணு அந்த 4 பேருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அடுத்தது அந்த 4 பேரு அந்த அழகான பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரும்பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ அந்த அழகான பொண்ணு கிட்ட தானே போன, ரெண்டாவதா தானே என்கிட்ட வர, சோ அதனால எனக்கு நீயும் வேணான்னு சொல்லி அந்த அழகான பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் இவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ அந்த 4 பேருக்குமே எந்த ஒரு லவ்வர்ஸ்மே கிடைக்காது. சோ இந்த ஆடம் ஸ்மித்தோடைய தியரியை ஃபாலோ பண்ணும்போது ஒன்னு ஒருத்தர் சந்தோஷமா இருப்பாரு, மீதி 3 பேர் கஷ்டப்படுவாங்க, இல்லனா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க பொண்ணே இல்லாம. சோ அதனால தான் ஆடம் ஸ்மித்தோடைய இந்த தியரி தப்புன்னு நான் சொல்றேன்னு இவர் ஒரு தியரியை சொல்றாரு. அதுக்கு பேரு நாஷ் ஈக்குவலிபிரியம். சோ இந்த தியரியிலயும் அதே மாதிரி தான், அழகான பொண்ணு ஒன்னு, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், மொத்தம் 5 பேர். இங்க ஜானுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர். சோ இந்த 4 பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அழகான பொண்ணு கிட்ட அவங்க போகவே கூடாது. அதுக்கு பதிலா அந்த அழகான பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இவங்க போகணும். சோ அதனால என்ன ஆகும்னா மொத்தமா ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணாம ஆளாளுக்கு ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே லவ் செட் ஆயிடும். ஆனா என்ன, இவங்க 4 பேருக்குமே அந்த அழகான பொண்ணு கிடைக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸை தேடி தான் அவங்க போனாங்க, அவங்க கிடைச்சிட்டாங்க. சோ இவங்க எல்லாருமே நம்ம எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சந்தோஷமா இருப்பாங்க. சோ போன தியரியை ஃபாலோ பண்ணி இருந்தா ஒருத்தர் சந்தோஷமா இருந்திருப்பாரு, மீதி இருக்கிறவங்க சோகமா இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யாருக்குமே எதுவுமே கிடைக்காம எல்லாருமே சோகமா இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம நாஷ் ஈக்குவலிபிரியம் ஃபாலோ பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இவங்க எதை தேடி போனாங்களோ அது கிடைச்சிருக்கும், எல்லாருக்கும் சமமா அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே லவர்ஸோட ஜாலியா இருப்பாங்க. சோ இதுதான் நாஷ் ஈக்குவலிபிரியம். இன்னைக்கு வரைக்குமே எல்லா கம்பெனிஸும் இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க பெண்களை வச்சு சொன்னதுனால அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சோ அப்படியே நம்ம கம்பெனி சைடுல இருந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம். சோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 2 கம்பெனி இருக்கு, கம்பெனி ஏ, கம்பெனி பி. இந்த 2 கம்பெனியும் எக்ஸாம்பிளுக்கு காரை விக்குதுன்னு வச்சுப்போம். அந்த காரோடைய விலை எக்ஸாம்பிளுக்கு நம்ம 100 ரூபான்னு வச்சுப்போம். ஆனா இந்த 2 கம்பெனிக்கும் அந்த காரை செய்யறதுக்கு வெறும் 25 ரூபாய் போதும். சோ 75 ரூபாய் லாபத்துல இவங்க காரை வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ 2 கம்பெனிக்கும் ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர்ஸ் வராங்க. சோ 100 கார் வந்து சேல் ஆகுது. சோ கம்பெனி ஏவும் பியும் அந்த காரை ரெடி பண்றதுக்கு அவங்க எவ்வளவு காசு செலவு பண்ணிருப்பாங்க, ஒரு காருக்கு 25 ரூபாய்னா 100 காருக்கு 2500 ரூபாய் அவங்க செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன 25 ரூபாய்க்கா விற்க போறாங்க, 75 ரூபாய் லாபத்துக்கு 100 ரூபாய்க்கு தானே விற்கிறாங்க. சோ 100 கார் வித்து போச்சுன்னா இவங்களுக்கு 10,000 ரூபாய் வரும். இவங்க பண்ண செலவு 2500 ரூபாய் மைனஸ் பண்ணா 7500 ரூபாய் இந்த 2 கம்பெனிகளுக்கும் லாபமா கிடைக்குது ஒரு நாளும். சோ எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்கு, 2 கம்பெனியும் ஈக்குவலா இருக்கு. ஆனா அப்பதான் கம்பெனி ஏ கம்பெனி பி உடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆட்டைய போடணுன்றதுக்காக 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த காரை 10 ரூபாய் கம்மி பண்ணி 90 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க கம்பெனி ஏ. சோ அதனால கம்பெனி பி உடைய கஸ்டமர்ஸ்லாம் விலை கம்மியா இருக்குன்னு கம்பெனி ஏக்கு வருவாங்க. தினமும் ஒரு நாளைக்கு 100 கார் தானே விற்கும், ஆனா இன்னைக்குன்னு பார்த்து 160 கார் விக்குது. சோ அதனால கம்பெனி ஏ உடைய வருமானம் 14,400 ரூபாய். இந்த கம்பெனிக்கே அந்த காரை செய்யறதுக்கு ஆன செலவு வந்து ஒரு 4,000 ரூபாய். சோ இதை மைனஸ் பண்ணோம்னா கம்பெனி ஏ உடைய ஒரு நாள் லாபம் இப்போ 10,400. இதுக்கு முன்னாடி வெறும் 7,500 ரூபாய் தான் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள்ல, ஆனா இப்ப 10,400 அதிகமாயிடுச்சு. ஆனா இதனால பாதிக்கப்பட்டது கம்பெனி பி தான். ஏன்னா 100 கார் விற்க வேண்டிய இடத்துல இவங்களுக்கு வெறும் 40 கார் தான் விக்குது. சோ 40 காருக்கு 4,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அந்த 40 காரை செய்யறதுக்கு 1000 ரூபாய் போயிடும். சோ இவங்களோட லாபம் வெறும் 3,000 ரூபாய் தான். 7,500ல இருந்து 3,000 ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. சோ இப்ப கம்பெனி பிக்கு வேற வழியே இல்ல, விலையை கம்மி பண்ணியே ஆகணும். சோ 100 ரூபாய் காரை 90 ரூபாய்க்கு இவரும் விற்க ஆரம்பிக்கிறாரு. சோ இவங்க 2 கம்பெனிலுமே இப்ப காரோட விலை சேமா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் முன்னாடி எப்படி போனாங்களோ அதே மாதிரி தான் அந்த கம்பெனிக்கு போவாங்க. அதாவது கம்பெனி ஏக்கு 100 கஸ்டமர்ஸ், கம்பெனி பிக்கு 100 கஸ்டமர்ஸ்னு திரும்ப எல்லாமே நார்மல் ஆயிடும். ஆனா இங்க தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி இந்த 2 கம்பெனியும் காரை 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட லாபம் 7,500 ரூபாவா இருந்தது. ஆனா இப்ப அந்த கம்பெனி ஏ விலையை கம்மி பண்ணி திரும்ப கம்பெனி பியும் கம்மி பண்ணி இன்னைக்கு இவங்களோட லாபம் வந்து வெறும் 5,000 ரூபாய் தான். சோ ஒரு நாளைக்கு 7,500 லாபம் பார்த்தவங்க இவங்களோட காம்படிஷனால இன்னைக்கு 5,000 ரூபாய் தான் லாபம் பாக்குறாங்க. ஆனா எது என்னவோ மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா 100 ரூபாய் பொருள் 2 கம்பெனிலையும் 10 ரூபாய் கம்மியா கிடைக்குதே அப்படின்னு. சோ இப்ப நம்ம ஜானோட தியரி இந்த நாஷ் ஈக்குவலிபிரியம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 கம்பெனியும் அவங்க விலையை குறைக்கவே கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா அவங்க லாபம் அடி வாங்கும். ஏன்னா அந்த கம்பெனியும் விலையை கம்மி பண்ணுவான், இவனும் கம்மி பண்ணுவான். சோ லாபம் ரொம்ப லோ ஆயிடும்னு 2 கம்பெனியும் என்ன விலையை ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த விலையிலேயே தான் இருப்பாங்களே. சோ ஒருத்தன் இன்னொருத்தனை முந்தக்கூடாது, அப்படி ட்ரை பண்ணா நம்ம லாபம் உடையும், 2 பேருமே ஈக்குவலா இருப்போம், மக்கள் கிட்ட இருந்து நிறைய பணத்தை அமுக்கும்ன்றது தான் பிளான். சோ இந்த தியரி வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகேபிள் ஆகாது. ஈக்குவலா ஒரு பிராண்ட் இருப்பாங்கல்ல, அந்த 2 பிராண்டுக்கு மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு
இந்த கோக்கு பெப்சி நீங்க நல்லா பாருங்க, விலையும் சிமிலரா இருக்கும், அவங்களோட ப்ராடக்ட்ஸும் சிமிலரா இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனி என்ன நினைக்கிறானா, நாங்க தான் பெஸ்ட், எங்களை கூடி, இல்ல நாங்க தான் பெஸ்ட் அப்படின்னு அவங்க சண்டை போட்டுக்காம, நீங்க கோக்கு வாங்குறீங்களோ பெப்சி வாங்குறீங்களோ எது வேணாலும் வாங்குங்க, ஆனா வாங்குங்க, கண்டிப்பா வாங்குங்க அப்படின்றது தான் அந்த ரெண்டு கம்பெனியோடைய ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கு. ஆனா இந்த தியரி வந்து பெரிய பெரிய பிராண்ட் கிட்ட எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. அவன் அதிக விலைக்கு தான் விற்பான், அதை வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆப்பிள் போன் யூஸ் பண்ணாதான் மாசு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா நம்ம ஊர்லயே நிறைய பேர் ஆப்பிள்லாம் வேஸ்ட், ஆப்பிள் எல்லாம் தொடவே தொடாதீங்க அப்படின்னு ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்க, அவனுங்க ஆப்பிள் போன் தான் யூஸ் பண்ணுவானுங்களே. இது எப்படி இருக்குன்னா, பணம் வந்து சந்தோஷத்தை தராதுங்க அப்படின்னு யார் சொல்லுவா தெரியுமா? பணம் இருக்கிறவன் தான் சொல்லுவான். சோ இதே வேலையா தான் ஊருக்குள்ள நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. சரி இதெல்லாம் விடுங்க, நான் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுக்காக தான் கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. சோ அதனால மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. சோ இதுதான் வந்து நாஷ் ஈக்குவலிபிரியம். சோ இந்த தியரியை டெவலப் பண்ணி அதை ப்ரொஃபசர் கிட்ட காட்டும் பொழுது அவரும் செமையா பாராட்டுறாரு. உனக்கு எங்க பிளேஸ்மெண்ட் வேணுமோ நீ கேட்கிற இடத்துல உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒர்க் நல்லா இருக்கான். சோ 5 வருஷங்கள் கடந்து போகுது. 1953வது வருஷம் ஜானை பென்டகனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா கம்ப்யூட்டராலேயே சால்வ் பண்ண முடியாத சில கோட்ஸ் இருக்கு, அதை இவரு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரும் சால்வ் பண்றாரு. சோ ஜான் வந்து இதை டீகோட் பண்றதுக்கு எந்த ஒரு பேப்பர் பேனா எதையுமே யூஸ் பண்ணாம அவரோட மைண்டுக்குள்ளேயே இந்த விஷயங்களை டீகோட் பண்ண ட்ரை பண்றாரு. சோ அப்படி டீகோட் பண்ணி தான் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு லொகேஷனை சொல்றாரு. ரஷ்யாவுடைய பிளான்ஸ் அது. அமெரிக்காக்குள்ள சில ஆளுங்க ஊடுருவி வராங்க, அவங்க எந்த வழியா வராங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் டீகோட் பண்ணி இவரு சொல்ல, யோ உண்மையிலேயே உனக்கு மூளை வேற லெவல்யான்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. சோ நம்ம ஜான் வந்து MITல ஒரு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாரு. கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே புழுக்கமா இருக்குன்னு விண்டோ ஓபன் பண்ணலான்னு பார்த்தா வெளியே ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதனால விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு இவரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓவரா புழுக்கமா இருக்கு. ஆனா நம்ம ஜானோட கிளாஸ்லயே அலிஷான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க விண்டோ ஓபன் பண்ணி வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இந்த மாதிரி பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க போடுற சவுண்ட்னால எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல, ஒரு 45 நிமிஷம் கழிச்சு வரீங்களா அப்படின்னு கேட்க, வெளியே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களும் சரிமா நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சோ இந்த இடத்துல நம்ம ஜானுக்கு அலிஷாவை பிடிச்சு போகுது. ஆனா அதை எதையும் காட்டிக்காம போர்ட்ல ஒரு ப்ராப்ளம் எழுதுறாரு. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாசங்கள் ஆகலாம், சில பேருக்கு வாழ்க்கை ஃபுல்லா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ நைட் டைம் ஆகுது. நம்ம ஜானை மீட் பண்ண ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் வராரு. பென்டகன்ல நீங்க அந்த கோட்ஸ் எல்லாம் உங்க மைண்ட்லயே டீகோட் பண்ணது உண்மையா வேற லெவல், உங்ககிட்ட ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட் இருக்கு அப்படின்னு அந்த ஏஜென்ட் சொல்றாரு. நம்ம ஜானும் என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் அந்த ஏஜென்ட் ஜானை அவரோட இடத்துக்கே கூட்டிட்டு போறாரு. அமெரிக்கால ஒரு பெரிய பாம்பை வெடிக்க வச்சு நிறைய மக்களை கொல்லணும் அப்படின்னு நியூ ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு குரூப் ட்ரை பண்றாங்க. அந்த நியூ ஃப்ரீடம் உடைய ஸ்லீப்பர் செல்ஸ் நிறைய பேரு, அவங்க எல்லாருமே அமெரிக்கால இருக்கிற நியூஸ் பேப்பர் மேகசின் மூலியமா தான் ஒருத்தரோட ஒருத்தர் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிப்பாங்க. சோ நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு விஷயம் மூலியமா தான் அவங்க கம்யூனிகேஷன் பண்றாங்க, அதை டீகோட் பண்றது தான் உங்க வேலை அப்படின்னு சொல்லி ஜானோட கையில சிப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ ஜானும் இப்ப கவர்மெண்ட் உடைய ஒரு ஸ்பையா ஆகிட்டாரு. சோ தினமும் வர நியூஸ் பேப்பரை பாப்பாரு, அதுல என்னென்ன விஷயங்கள் சந்தேகமா இருக்குன்னு ஒண்ணுத்தியா டீகோட் பண்ணி அதை போஸ்ட் பாக்ஸ்ல போடுவாரு. சோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏஜென்ட்டுக்கு போயிடும். சோ இந்த வேலையை அவரு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம ஜானுக்கும் அந்த அலிஷான்ற பொண்ணுக்கும் கொஞ்சம் க்ளோஸாவும் ஆகும். ரெண்டு பேரும் ஜாலியா ஒன்னா பார்ட்டிக்கெல்லாம் போவாங்க. நம்ம ஜானுக்கு தான் ரொமான்டிக்கா பேசவே வராதே, ஆளு ரோபோட் மாதிரி தான் இருக்காரு. ஆனா அலிஷா வந்துட்டு நம்ம ஜான் மேல நல்லாவே கேரிங்கா இருக்காங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜானோட டைய சரி பண்றதா இருக்கட்டும், கர்ச்சிஃபா அழகா மடிச்சு கோட்ல வைக்கிற இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க அவங்க. அவரும் வெளியே வந்து அலிஷா ஜான் கிட்ட, மேல பாத்தியா எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்குன்னு, ஒரு நாள் நானும் ஸ்டார்ஸை என்ன ட்ரை பண்ணேன், ஒரு இடத்துல ஸ்டாரே இல்லாம இருந்தது, திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டார் தெரியுது. அவதான் ஜானும். ஏன்னா வானம் முழுக்கவே ஸ்டார்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு இடத்த நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல நம்மளால ஸ்டாரை பார்க்க முடியும். அந்த ஸ்டார்ஸை வச்சு நம்மளால டிராயிங் கூட பண்ண முடியும். நீ ஏதாவது ஒரு பொருளை சொல்ல. அலிஷாவும் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு அந்த ஸ்டார்ஸ்லயே அம்ப்ரெல்லா மாதிரி வரைஞ்சு காட்டுறாரு. அடுத்தது அவங்க ஆக்டோபஸ்ன்னு சொல்றாங்க. இவரும் அலிஷாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நட்சத்திரங்கள்ல டிராயிங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படியே நாட்கள் போகுது. ஜான் அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கார்ல ஏஜென்ட் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போயிடுவாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. ஜான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரை டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குட்டி பொண்ணு வரா. உங்க கூடவே ஒரு அறிவாளி இருந்தாராமே, அந்த அறிவாளி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னது என் கூட ஒரு அறிவாளி இருந்தானா, யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா அது சார்லஸ். சோ சார்லஸை பார்த்ததுல ஜானுக்கு அவ்வளவு சந்தோஷம், கட்டி பிடிச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டா அந்த பொண்ணு யாரா அப்படின்னு கேட்க, அது என் சிஸ்டரோட பொண்ணு தான், கார் ஆக்சிடென்ட்ல என் சிஸ்டர் இறந்து போயிட்டா, இப்ப நான் தான் அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஜான் எப்படா போகுது லைஃப்லான்னு கேட்கும்போது தான், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. எது நீ பொண்ணை பாத்தியா,
அப்படியா? ஆமாண்டா, நான் வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்குவா? என்னைய கல்யாணம் பண்ணிக்கிய? ஏன்டா கல்யாணம் பண்றதா தான் நீ அந்த பொண்ணு கிட்ட டைரக்டா கேட்க வேண்டியதுண்டா, என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க இப்படின்னு சார்லஸ் சொல்ல, நம்ம ஜானும் அலிஷாவை டின்னருக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அவங்களும் ஓகே சொல்ல 2 பேருக்கும் மேரேஜும் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. சோ ஒரு நாள் வழக்கம் போல நம்ம ஜானு ஒரு இடத்துல அவர் டீகோட் பண்ண விஷயத்தெல்லாம் போஸ்ட் பண்ணும்பொழுது அந்த இடத்துக்கு அந்த ஏஜென்டோட கார் வருது. ஜான் ஜான் சீக்கிரம் கார்ல ஏறு, அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்ல பயந்து போன ஜானும் கார்ல ஏற வேகமா அவர் காரை ஓடிட்டு போறாரு. பின்னாடி ஒரு கும்பல் இவங்கள ஷூட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனா எப்படியோ ஏஜென்ட் சேஃபா நம்ம ஜானை அவரோட வீட்டுல டிராப் பண்ணிடுறாரு. சோ ஜானுக்கும் புரிய வருது, நம்ம இந்த மாதிரி சீக்ரெட் கோட டீகோட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற விஷயம் எனிமீஸுக்கு தெரிஞ்சிச்சு போல, எப்ப வேணாலும் நம்மள கொல்ல போறாங்க அப்படின்னு வீட்டுல ஒரு மாதிரி பயந்தே தான் இருக்காரு. ஒய்ஃப் அலிஷா கிட்டயும் அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம்னு. ஒரு நாள் நைட்டு தூங்காம விண்டோ வழியா வெளியே பார்க்கும் பொழுது அங்க சில கார்லாம் வருதா, கண்டிப்பா அது எனிமி கும்பல் தான் அப்படின்னு டக்குன்னு பெட்டி எடுத்து அவரோட ஒய்ஃப் கிட்ட, இங்க பாரு இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரமா போயிடு, சீக்கிரமா இங்க இருந்து போ, எனக்கு என்ன ஆனாலும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல அலிஷாவுக்கு புரியல, என்ன ஆச்சு ஜான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனா இவரால தான் எதுவும் சொல்ல முடியாதே, கம்முனே இருக்காரு. சோ அடுத்த நாள் ஆகுது, ஜான் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்க இருக்கிற பசங்க கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஆளுங்க வராங்க. ஜானுக்கு புரியுது இது அந்த எனிமி கேங் தானே. டக்குன்னு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. பின்னாடியே வந்தவங்க ஜானை பிடிக்கிறாங்க. சோ அவரை ஒரு இடத்துல போட்டு அடைக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது அவங்க யாரும் எனிமி ஆளுங்கலாம் கிடையாது, அவங்க டாக்டர்ஸ். ஜானை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா ஜான் வந்து கொஞ்ச நாளா வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்னு அலிஷாவுக்கு தெரியும். அலிஷா தான் டாக்டருக்கு கால் பண்ணிருப்பாங்களே. சோ அதனாலதான் டாக்டர்ஸ் இப்ப ஜானை பிடிச்சி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஜானு மென்டலா பாதிக்கப்பட்டு இருக்காரு. சோ இதை பத்தி டாக்டரும் அலிஷா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதோ கவர்மெண்ட்டுக்காக சீக்ரெட் வேலை செய்ய போறதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து கட் பண்ணி அதுல கோடிங்ஸ் இருக்கு, அதை நான் டீகோட் பண்ண போறேன்னு ஒரு நார்மல் நியூஸ் பேப்பரை அவர் கோடிங்ஸா தான் பாக்குறாரு. அப்படின்னா நம்ம ஜான் பார்த்த அந்த ஏஜென்ட் அவரு சொன்ன வேலை எல்லாமே ஜான் வந்து அவரே கற்பனை பண்ண ஒரு விஷயம் தான். இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில அவரு கூட ரூம்மேட்டா சார்லஸ்னு ஒருத்தர் இருந்தார்ல, அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. அந்த ரூம்ல நம்ம ஜான் மட்டும் தான் தனியா இருந்திருக்காரு. ஆனா ஜான் வந்து அவரு கூட சார்லஸ்ன்ற ஒரு கேரக்டர் இருந்த மாதிரி கற்பனை பண்ணிருக்காரு. இப்ப ரீசெண்டா அந்த கேரக்டர் கூடவே ஒரு சின்ன பொண்ணு வரும்ல, அதுவும் ஜானுடைய கற்பனை தான். அப்புறம் அலிஷா ஜான் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஜானும் நடந்த உண்மையெல்லாம் சொல்றாரு. ஆனா அது எதுவும் உண்மை கிடையாது, எல்லாமே உன் கற்பனை அப்படின்னு அலிஷா சொல்ல இவரு நம்பவே மாட்டாரு. என்ன கூட்டிட்டு போயிட்டு கையில ஒரு சிப்பை போட்டாங்க அப்படின்னு கையை கிழிச்சு அந்த சிப்பை தேடுறாரு. பார்த்தா காணோம். சோ இப்பவாவது இதெல்லாம் கற்பனை அப்படின்னு புரிஞ்சுப்பாருன்னு பார்த்தா என் கையில இருந்த சிப்பெல்லாம் எடுத்துட்டீங்கல்ல, என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி புலம்புறாரு அவரு. சோ அதனால வேற வழி இல்ல, டாக்டர்ஸ்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜான் அப்படி போராடுறாரு. இதை பாக்குற ஜானோட ஒய்ஃப் அலிஷாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ மாசங்கள் கடந்து போகுது. ஜான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கிறாரு. அவரு தொடர்ந்து டேப்லெட்டை எடுத்துக்கணும், அப்பனாதான் அவரு நார்மலாவே இருப்பாரு. சோ நாட்கள் போகுது. ஜானுக்கும் அலிஷாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போதுதான் நைட்டு 2 பேரும் தூங்குறாங்க. அலிஷா வந்துட்டு நம்ம ஜான் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாம்னு பக்கத்துல வருவாங்க. ஆனா ஜான் முடியாதுன்னு திரும்பி படுத்துப்பாரு. சோ கடுப்பான இவங்க அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணி தொலைஞ்சேன் அப்படின்னு கண்ணாடி எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்றத பார்த்துட்டு ஜான் என்ன பண்றாருன்னா அடுத்த நாளே அந்த டேப்லெட்டை போடுறத ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ண கொஞ்ச நாள்லயே அவர் முன்னாடி இருக்கிற அந்த நியூஸ் பேப்பர் ஒரு நார்மல் நியூஸ் பேப்பர், ஆனா அவர் கண்ணுக்கு அப்படியே கோடிங்ஸாவும் சைப்பர்ஸாவும் தெரியுது. சோ அப்படியே அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து ஆள் டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியே யாரோ ஓடுற மாதிரி தெரிய ஜானும் ஃபாலோ பண்ணி போனா திரும்பவும் அவருக்கு கற்பனை வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க அந்த ஏஜென்ட் இருக்காரு. என்ன ஜான், என்ன கற்பனை நினைச்சிட்டு நீ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க, ஆனா நான் உண்மைதான், நம்ம ஆளுங்க இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஜான் வீட்டோடைய கராஜ் ஒன்னு இருக்கும். அந்த கராஜ்குள்ள போனா நிறைய மிலிட்டரி ஆளுங்கலாம் சீக்ரெட் கோட்ஸை டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும் ஜான், ப்ளீஸ் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த கற்பனைக்குள்ள நம்ம ஜான் மூழ்கி போறாரு. ஆனா இந்த விஷயத்த ஜான் அலிஷா கிட்ட சொல்லல. அலிஷாவும் ஜான் நார்மலா தான் இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் குழந்தைய ஜான் கிட்ட கொடுத்துட்டு நான் துணியை காய போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ அப்ப கராஜ் டோர் ஓபன்ல இருக்கு. க்ளோஸ் பண்ணலாம்னு அலிஷா போகும்போது தான் லைட்டா உள்ள பாக்குறாங்க. பார்த்தா அவ்வளோ நியூஸ் பேப்பர் கட்டிங். இது எல்லாத்தையும் பண்ணது ஜானா தான் இருக்கணும். அப்படின்னா ஜான் இன்னும் குணமாகலையா, நம்ம குழந்தை வேற ஜான் கிட்ட இருக்கானே அப்படின்னு வேகமா ஓடுறாங்க இவங்க. பார்த்தா இவங்க குழந்தை பாத் டப்குள்ள மூழ்கி சாகர நிலைமையில இருக்கு. கரெக்டான டைமுக்கு அலிஷா போயிட்டு குழந்தைய எடுக்கிறாங்க. அங்க ஜான் இருக்காரு. டே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, குழந்தை உயிரே போயிருக்கும். அட சார்லஸ் தானே இருந்தான், குழந்தைய குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு அவரு சொல்றாரு. ஜான் சார்லஸ் அப்படின்றவன் உண்மை கிடையாது, திரும்பவும் உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் டாக்டருக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி அலிஷா கால் பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த ஏஜென்டோடைய இல்யூஷன் வருது. எங்க பாரு இவ யார் யாருக்கோ கால் பண்றா, இவளால தான் நமக்கு பிரச்சனை, இவளை நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு கன் எடுத்துக்கிட்டு போகுது. ஜானும் அந்த ஏஜென்ட் இல்யூஷனை தடுக்கலாம் தான் போறாரு.
தெரியாதனமா அலிஷாவை இடிச்சிட அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. ப்ளீஸ் என்ன தொடாத அப்படின்னு அங்க இருந்து கிளம்பலான்னு கார் எடுத்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. எங்க நம்ம ஜான் முன்னாடி அந்த ஏஜென்ட் சார்லஸ் அப்புறம் அந்த குட்டி பொண்ணு இவங்க எல்லாரோட இல்யூஷனும் தெரிய ஆரம்பிக்குது. சடனா ஜானுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. வேகமா அலிஷா கார் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி கார் முன்னாடி நின்னு, அலிஷா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அது எல்லாமே என்னோட கற்பனை தான். சார்லஸ் உடைய சிஸ்டர் பொண்ணை 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல பார்த்தேன். இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு வளர்ந்துருக்கணும், ஆனா அந்த பொண்ணு வளராம அப்படியே இருக்கா அப்படின்னா அது எல்லாமே என்னோட கற்பனை தானே, ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல அலிஷாவும் டாக்டருக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. சோ ஜான் டாக்டர் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவரு கண்ணுக்கு அந்த குட்டி பொண்ணு சார்லஸ்லாம் தெரியுறாங்க. டாக்டரும் இப்போ உங்க கண்ணுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? சோ ஜானும் ஆமா டாக்டர் தெரியுறாங்க, ஆனா என்னால இதை சமாளிக்க முடியும். எப்படி சமாளிக்க முடியும்னு சொல்ற ஜான், எதுக்காக நீ டேப்லெட் எல்லாம் போடுறது இல்ல? ஏன்னா அந்த டேப்லெட் போட்டனா என்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியல, பாப்பாவை பாத்துக்க முடியல, அதோட என்னோட ஒய்ஃப் அலிஷா கூடவும் என்னால க்ளோஸா இருக்க முடியல, அதனால அவ ரொம்ப டென்ஷன் ஆகுறா, ரொம்ப கஷ்டப்படுறா. இங்க பாருங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இது எல்லாமே என்னோட ப்ராப்ளம் தான், ப்ராப்ளத்தை சரி பண்றது தானே என்னோட வேலை, நான் ஒரு மேத்தமெட்டிஷியன். உடனே டாக்டரும், ஆனா ஜான் இது ஒன்றும் மேத்ஸ் கிடையாது, இது உன்னோட மைண்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும். டாக்டர் ப்ளீஸ் என்னால இதுங்களை சமாளிக்க முடியும். ஆனா டாக்டர் ட்ரீட்மெண்ட் இல்லாம இதை சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஜானுக்கு தெரியும் ஒன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டாருன்னா அவ்வளவுதான், திரும்ப வர முடியாது. சோ டாக்டரும் கம்பல்சரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்ல வேற வழி இல்ல. ஜான் அவரோட ஒய்ஃப் அலிஷா கிட்ட பேசாம நான் ஹாஸ்பிட்டலுக்கே போறேன், ஏன்னா அலிஷா நீ என் கூட இருந்தனா அது உனக்கும் நம்ம குழந்தைக்கும் தான் ஆபத்து, நான் ஒரு பைத்தியம், நான்லாம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணுமே, வீட்டுல இருக்கவே கூடாது, நீ போயிட்டு டாக்டர் கிட்ட சொல்லி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புற வேலையை பாரு அப்படின்னு ஒரு சோகமா சொல்ல அலிஷாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இவரும் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக எல்லா பொருளையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அலிஷா வீட்டுக்குள்ள வராங்க. என்ன டாக்டர் என்ன வர சொன்னாரா? இல்ல டாக்டர் இங்க இருந்து போயிட்டாரு. என்ன சொல்ற, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொன்னாரு. இல்ல நான் டாக்டர் கிட்ட பேசினேன், உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு சொல்லிருக்காரு. ஆனா அலிஷா என்னால உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் எதுவும் ஆகாது, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஜான் அவரோட ஒய்ஃபை கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதோட ஜான் இங்க பாரு, உனக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியல தானே, அப்படியே மெதுவா ஜானோட கையை பிடிச்சு அவங்க கண்ணத்துல வச்சு, இங்க பாரு நான் உண்மை, நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை உண்மை, சோ அதனால அந்த கற்பனைக்கெல்லாம் இடம் கொடுக்காத, உனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை மாத்திரை மருந்து இல்லாம சரி பண்ணவே முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட், ஒன்னால அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு அலிஷா ஜானை மோட்டிவேஷன் பண்றாங்க. அவரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாரு. சோ இப்படியே 2 மாசங்கள் கடந்து போகுது. ஒர்க் ஆகுது போகலாம் அப்படின்னு யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்க பெரிய பொசிஷன்ல இருக்கிறது அந்த மார்டின்ன்றவர் தான். மார்டினுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஜான் படுற கஷ்டம் எல்லாமே, அதனால உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலயே அந்த சார்லஸ் உடைய இல்யூஷன் வருது. சோ அப்புறம் கீழே போறாரு, அந்த ஏஜென்ட் உடைய இல்யூஷன் வருது, அது பயங்கரமா கத்துதா, இவரும் பதிலுக்கு கத்துறாரு, நீ உண்மை கிடையாது, நீ ஒரு கற்பனை அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஏய் இந்த டீச்சருக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. மார்டினும் அந்த இடத்துக்கு வந்து ஜான் என்ன ஆச்சு உனக்கு ஒன்னும் இல்லைன்னு சமாதானப்படுத்துறாரு. சோ இப்படி ஒரு அவமானத்தோடயே ஜான் அவருடைய வீட்டுக்கு போறாரு. ஒய்ஃபு கிட்ட அலிஷா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அலிஷா 2 மாசம் ஆயிடுச்சு, நானும் எவ்வளவோ அந்த இல்யூஷன்ஸை தடுக்க ட்ரை பண்றேன், ஆனா அதுங்களை என்னால தடுக்க முடியல, பேசாம நான் வேணா ஹாஸ்பிட்டலே போயிட்டோமா அப்படின்னு அவரு சொல்லும் பொழுது, ஜான் நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், நீ என்ன பைத்தியமா, உனக்கு ஒண்ணுமே கிடையாது புரியுதா, இன்னைக்கு உன்னை பார்த்து பைத்தியக்கார டீச்சர்னு சொன்ன வாய் எல்லாமே நாளைக்கு உன்னை பத்தி படிப்பாங்க, நீ பெரிய ஆளாவ, உனக்கு தெரிகிற இந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் தூக்கி போடு, அதுங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நீ ஜெயிக்க போறத அதால தடுக்க முடியாது, நீ கண்டிப்பா லைஃப்ல பெரிய ஆளாவ, உன் கூட நான் இருக்கேன், அதை நான் கண்டிப்பா பாப்பேன் அப்படின்னு சொல்லி ஜானோட கையை அவங்க பிடிக்கிறாங்க. ஜானுக்கும் ஒரு தெம்பு வருது. உடனே யூனிவர்சிட்டிக்கு போறாரு. அங்க திரும்பவும் சார்லஸும் அந்த குட்டி பொண்ணும் தெரியுறாங்க. டே ஜான் என்னடா ஆச்சு உனக்கு, என்ன கண்டுக்கவே மாட்ற, இங்க பாரு சார்லஸ் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்த, ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க விரும்பல, உன் கூட பேச விரும்பல, அப்படியே ஜான் அந்த குட்டி பொண்ணையும் பார்த்து அதே தான் உனக்கும் சொல்றேன் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணை தடவி கொடுக்குறாரு. இத பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரும் பாக்குறாரு. அவரும் நம்ம ஜானை வந்து பைத்திய மாதிரி தான் பாக்குறாரு. ஆனா ஜான் அதெல்லாம் கண்டுக்காம அந்த யூனிவர்சிட்டியில வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வந்து இந்த யூனிவர்சிட்டியில ஜான் வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாரு. ஆனா இப்ப லைப்ரரியில வேலை செய்யற ஒரு நார்மல் ஒர்க்கரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே டைம்ல அவரோட தியரி எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வருஷங்கள் கடந்து போகுது. ஆளு நரநரன்னு ஆயிட்டாரு. ஜான் நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பாடுறா பைத்தியக்கார டீச்சர் எப்படி நடக்கிறாருன்னு நடந்து காட்டுறானுங்க. நம்ம ஜான் அலிஷாவுடைய குழந்தை நல்லாவே வளர்ந்துட்டான். சோ ஜான் தொடர்ந்து அவரோட வேலையை பாக்குறாரு. அடிக்கடி அந்த இல்யூஷன் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அதை எதையும் கண்டுக்காம இவர் மாட்ட அவரோட வேலையை மட்டுமே பாக்குறாரு. சோ காலங்கள் கடந்து ஆளுக்கு நல்லா வயசே ஆயிடுச்சு. அப்போ ஒரு பையன் வந்து, சார் நீங்க தானே ஜான் நேஷ், உங்களுடைய அந்த நேஷ் ஈக்குவலிபிரியம் அதை பத்தி நான் படிச்சிருக்கேன் சார், உண்மையிலேயே வேற லெவல். உடனே நம்ம ஜானும் அதை நான் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப சின்ன வயசு. ஓ அப்படியா சார், நான் ஒரு தியரியை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஜானும் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூடவே இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு அவரு. ஏன்னா இவ்வளவு வருஷமா அவர் லைப்ரரியிலேயே இருந்தாரு, கிளாஸை எடுக்கவே இல்லை. ஆனா இப்ப
பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரா. இந்த விஷயத்த மார்டின் பார்த்துட்டு வேகமா நம்ம அலிஷாவை கூப்பிட்டு சீக்கிரம் இங்க வந்து இதை பாரு அப்படின்னு சொல்ல அலிஷாவும் வந்து பாக்குறாங்க. ஜான் பசங்களுக்கு பாடம் சொல்லி தராரு. சோ அவரு ரொம்பவே நார்மல் ஆயிட்டாரு அப்படின்ற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஜானுடைய அந்த நேஷ் ஈக்குலிபிரியம், அப்புறம் கேம் தியரி அப்படின்ற ஒரு தியரி அப்படின்னு நிறைய தியரிஸ் எல்லாமே இந்த மாடர்ன் எக்கனாமிக்ஸே வளர்றதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு தியரிஸா இருக்கு. ஸோ அதனால 1994 வருஷம் அவருக்கு நோபல் பிரைஸையும் கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஸோ பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ்லாம் நம்ம ஜானை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க அவரை உட்கார வச்சு அவரு கூட டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே சடனா ஒரு ப்ரொஃபசர் அவரோட பெண்ணை எடுத்து ஜானுக்கு முன்னாடி வைக்கிறாரு. அதே மாதிரியே ஒவ்வொரு ப்ரொஃபசர்ஸா அவங்க பெண்ணை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதாவது ஜானு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை பண்ணிருக்காரு. உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்றதுக்காக தான் எல்லாரும் அவங்க பெண்ணை வைக்கிறாங்க. ஸோ ஜானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அவருக்கு நோபல் பிரைஸையும் கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல அவரை பேச சொல்றாங்க. ஸோ ஜானும் அங்க இருக்கிற மக்கள் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையே ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் மாதிரிதான். அதை என்னால சால்வ் பண்ண முடியாமலே ரொம்ப வருஷங்களா இருந்தேன். எப்பவுமே ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும்னா ஒரு லாஜிக் நமக்கு வேணும். அந்த லாஜிக் மூலியமா தான் அந்த ப்ராப்ளத்தை உடைச்சி நம்மளால சால்வ் பண்ண முடியும். அது மாதிரி என்னோட வாழ்க்கையோட இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண வந்த லாஜிக் தான் என்னோட ஒய்ஃப். என் ஒய்ஃப் மட்டும் இங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் நிக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் என்ன பைத்தியம் லூசுன்னு சொல்லும் பொழுது என் கூடவே இருந்த ஒரு உயிர் அவதான். இந்த பேரு புகழ் இந்த நோபல் பிரைஸ் எல்லாமே அவளுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு ஜான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாரு. இது அவரோட ஒய்ஃபும் கூட்டத்துல இருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால அழுகைய தாங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. சோ எல்லா ஆடியன்ஸும் எழுந்து நின்னு கை தட்டுறாங்க. சோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அங்கிருந்து கிளம்பலான்னு ஜானும் ஒய்ஃபும் கிளம்பும் பொழுது அப்ப ஜானோட கண்ணுக்கு அந்த சார்லஸ் ஏஜென்ட் அந்த குட்டி பொண்ணு எல்லாம் தெரியுறாங்க. அலிஷாவும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போறாங்க. சோ ஸ்டில் ஜானுக்கு அந்த இல்யூஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதை அவரு இக்னோர் பண்றாரு. சோ இப்படியே நாட்கள் போய் மே 23, 2015 வருஷம் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நம்ம ஜானோட ஒய்ஃப்னு ரெண்டு பேருமே இறந்து போறாங்க. சோ இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே உண்மையா ரியல் லைஃப்ல நடந்த ஒரு கதை தான். இவரு தான் உண்மையான ஜான் நேஷ். அப்புறம் இது நம்ம ஜான் நேஷோடைய ஒய்ஃப் அலிஷியா. சோ எல்லாரும் முடியாது இவன் ஒரு பைத்தியம்னு சொல்லும் பொழுது இல்ல உன்னால முடியும், உன்கிட்ட இருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட்னு சொன்னது இவங்க தான். சோ அதனாலதான் இவருக்கு நோபல் பிரைஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ இந்த படத்துடைய ஸ்டோரி லைனை தான் தமிழ்ல மயக்கம் என்னன்னு எடுத்திருப்பாங்க. சோ இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு லைஃப் கோல் இருக்குமா, ஆனா அந்த கோல் நடக்காத மாதிரி இடையில நிறைய ப்ராப்ளம் வரதான் செய்யும். அந்த ப்ராப்ளத்தை நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கோலை நம்மளால அடைய முடியாது. எப்படி ஜான் நேஷ் அவருக்கு வர இல்யூஷன்லாம் ஸ்டில் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்காம தொடர்ந்து அவரோட கோல் நோக்கி போய்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் இடையில வர அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக்காம நம்மளோட கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம நினைச்சதை அடைஞ்சே தீருவோம். அதனால ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்படியே தோண்டு போயிடாதீங்க. நம்மளால முடியும்னு இறங்கி போராடினா முடியும். சோ அவ்வளவுதான். இந்த படம் இந்த இடத்துலயே முடியுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட்னால தான் என்னால இன்னும் வேகமா ஓட முடியும். சோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.